வணக்கம் விவசாயிகளே. கோவக்காய் வளர்ப்பை பற்றி என்னோடய வீடியோ பார்த்துட்டு நிறையா வாட்ஸ்அப்லேயும் கேள்வி கேட்குறீங்க, நிறையா பேர் கால் பண்ணியும் நிறையா கேள்விகள் கேட்குறீங்க. உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் ஒரு பதிலளிக்கிற மாதிரி ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக விவசாயிகளுக்கும் வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் பண்ணுற அனைவருக்கும் இந்த வீடியோ ஒரு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சின்ன சின்ன வீடியோ தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கேள்வி, இது எந்த வகையான கோவை இனம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இது பார்த்திங்கன்னா மலேசியன் வகை கோவக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இப்போ புதுசாக வந்திருக்கிற ஒரு ஹைப்ரிட் தான். அது நாட்டுக்காய் கிடையாது, ஒரு ஹைப்ரிட் தான். இன்றைக்கி மார்க்கெட்டில் நல்ல ஒரு மூவிங் இருக்குது. சரிங்களா? வீட்டு தோட்டம் மாடி தோட்டமும் ஜாஸ்தி பேர் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஒரு நல்ல மூவிங் இருக்குது இந்த காய் இன்றைக்கி. சரிங்களா? அடுத்த கேள்வி, கோவச்செடியில் எத்தனை இனம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச கோவா செடியில் பார்த்திங்கன்னா கட்டைக்காயின்னு சொல்லுவாங்க, அடுத்து வரிக்காயின்னு சொல்லுவாங்க, அடுத்து குட்டைக்காயின்னு சொல்லுவாங்க, ஆந்திராக்காய் அப்படின்னு சொல்லியிருக்கு, கர்நாடகா காய் அந்த மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 வெரைட்டி இருந்தது. ஆனால் இப்போ ஃபுல்லாக இந்த மலேசியன் ரகம் நல்ல மார்க்கெட்டில் ரேட்டும் இருக்குது. விவசாயிகளுக்கு கொஞ்சம் லாபகரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நிறையா இந்த காயை விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா, மலேசியன் கோவைக்காய்க்கும் மற்ற வகை கோவை செடிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, காயில் பார்த்திங்கன்னா இந்த காய் மலேசியன் காய் நல்ல நீட்டமாக இருக்கும், காய் கசக்காது. மற்ற காயெல்லாம் கொஞ்சம் காய் குட்டையாக இருக்கும், காய் கசக்கும். இதில் பார்த்திங்கன்னா மலேசியன் வகை காயில் காயில் கோடு வராது, அதாவது வரின்னு சொல்லுவாங்களா, அந்த வரி வராது. மற்ற காயில் உங்களுக்கு வரி வரும். இது மலேசியன் காய் நல்ல இடம் நிற்கும் உங்களுக்கு. ஒரு கிலோவுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 45 to 50 காயில் ஒரு கிலோ வந்துடும். நாட்டுக்காய் மற்ற காய் வரிக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 65-70 காய் இந்த மாதிரி இருக்கும். கரெக்டாக சொன்னோம்னா ஒரு ஏக்கருக்கு 10 மூடை எடுக்கிற இடத்துல மலேசியன் வகை கோவக்காய் ஒரு 15 மூடை வரைக்கும் தாராளம் நம்ம அறுவடை பண்ணலாம். சரிங்களா? அடுத்து மலேசியன் கோவக்காயின் சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதோட சிறப்பு என்னன்னா காய் கசக்காது, காயில் வரி வராது, காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது முக்கியமான இதில் என்ன ஒரு சிறப்புனா பார்த்திங்கன்னா, எல்லா கணுவுலையும் உங்களுக்கு காய் பிஞ்சு நிற்கும். அதாவது ஒரு தளப்பு போச்சுன்னா அந்த தளப்பில் எத்தனை இலைகள் இருக்குதோ ஒரு இலைக்கு ஒரு காய், அந்த மாதிரி காய் ஒரே சீராக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அடுத்து இது எத்தனை மாத பயிர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு நீண்ட கால பயிருங்க. அதாவது நீண்ட கால பயிர்னால் ஒரு வருடத்துக்கு மேலே வரும். அது விவசாய முறையில் பண்ணோம்னா ஒரு 1.5 to 2 வருஷம் வரைக்கும் பண்ணலாம். மாடி தோட்டம் வீட்டு தோட்டம் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 3 to 4 வருஷம் வரைக்கும் பண்ணலாம். ஏன்னா விவசாயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஈல்டு எதிர்பார்ப்போம். ஒரு ஏக்கர் விவசாயம் பண்ணியிருக்கோம்னா அதுக்கு தகுந்த நம்ம ஈல்டு, நம்ம லேபரு, மருந்து, உரம் இந்த மாதிரி ஈல்டு எதிர்பார்ப்போம். மாடி தோட்டம் வீடு தோட்டம் பண்ணுறோம், அந்த ஈல்டு பார்க்க மாட்டீங்க. தேவையான காய்கள் இருந்தால் போதும்னு நினைப்பீங்க. விவசாய முறையில் பண்ணிங்கன்னா ஒரு 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் தாராளமாக நம்ம இதை பயிர் பண்ணலாம். அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா, மலேசியன் கோவக்காயின் சராசரியாக நீளம் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்கீங்க. அதாவது இதோட லென்த்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. லென்த்து பார்த்திங்கன்னா நம்ம எந்தளவுக்கு உரம் இந்த மாதிரி கொடுக்குறோமோ, அடி உரம், தொழு எருவு இந்த மாதிரி உரம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மேலே ஸ்ப்ரே பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா நல்லா டானிக்கு இந்த மாதிரி நம்ம எந்தளவுக்கு கவனித்து பார்க்குறோமோ அந்தளவுக்கு அதோட காய் லென்த்து நல்லா நீட்டமாக இருக்கும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா 7 சென்டிமீட்டர்லேருந்து 10 சென்டிமீட்டர் வரைக்கும் நல்லா லாங்காக வளரும் இது. சரிங்களா? நல்லா லென்த்தாக இருக்கும் இந்த காய். அதுதான் இந்த காயோட ஒரு தனி சிறப்பு. சரிங்களா? அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா, மலேசியன் கோவக்காயின் சராசரியான எடை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதான் நான் சொன்னது தான், மலேசியன் கோவக்காயின் சராசரியான எடை பார்த்திங்கன்னா மற்ற காய்க்கு இதுக்கு இது அந்த 45 to 50 காய் போட்டால் 1 கிலோ வரும். மற்ற காய் கொஞ்சம் காய் அதிகமாக பிடிக்கும். சரிங்களா? அடுத்து 1 கிலோ மலேசியன் வகை கோவைக்காய்க்கும் மற்ற ரக கோவைக்காய்க்கும் எடை வித்தியாசம் எவ்வளோ இருக்கும்? இதுவும் அதே தான், அதுதான் பதில். அடுத்து பதியம் வைத்து முதல் அறுவடை எத்தனை நாளில் எடுக்கலாம்? அதாவது நம்ம பதியம் வச்சு முதல் அறுவடை பார்த்திங்கன்னா ஒரு 40 நாள் உங்களுக்கு பந்தல் தொட்டுரும். 40 நாளைக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 60 நாளுக்குள்ளே நீங்கள் இந்த ஆரம்பகால காயின்னு சொல்லுவாங்களா, முதல் அறுவடை காய் நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 3 கிலோ 5 கிலோ 10 கிலோ இந்த மாதிரி நம்ம ஏக்கருக்கு தகுந்த மாதிரி நம்ம எவ்வளோ பதியம் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஈல்டு 40 நாளைக்கு மேலே நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? அடுத்து ஒரு ஏக்கருக்கான சராசரி அறுவடை எத்தனை நாளில் எடுக்கலாம்?
அதாவது கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு முதல் அறுவடை சராசரி எத்தனை நாள் எடுக்கலாம்னா, கண்டிப்பாக ஒரு 120 நாளைக்கு மேலே போச்சுன்னா வந்து அந்த ஒரு ஏக்கருக்கான முழு அறுவடையும் நம்ம தாராளமாக இதில் எடுக்கலாம். சரிங்களா? அடுத்து ஒரு ஏக்கருக்கான முழு அறுவடை எத்தனை கிலோ வரை எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இது வந்து நம்ம கரெக்டாக சொல்ல முடியாதுங்க. மாறி மாறி வரும். கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாறும். ஒரு வாரம் கூடும், ஒரு வாரம் குறையும். சரிங்களா? இதை நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. சராசரியாக நான் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 65 கிலோ பேக்கிங் மூடை வந்து 33 மூடை வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். இது எல்லா வாரமும் வருமா அப்படின்னு சொன்னால் வந்து வராது. ஒரு வாரம் 20 மூடை வரும், ஒரு வாரம் 15 மூடை வரும், ஒரு வாரம் 10 மூடை வரும், ஒரு வாரம் 30 மூடை வரும். இந்த மாதிரி மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். சரிங்களா? கரெக்டாக நம்ம சொல்ல முடியாது. ஆவரேஜாக வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 to 10 மூடை வரைக்கும் நம்ம ஆவரேஜாக கணக்கு எடுத்துக்கலாம். சரிங்களா? இது ஒரு சின்ன வீடியோ தான். அடுத்தடுத்து நிறைய கேள்விகள் இருக்குது. அடுத்தடுத்த பதிவில் நான் கண்டிப்பாக உங்களுக்காண்டி போடுறேன். ஏன்னா கேள்வி வந்து ஒரு 100 கேள்விக்கு மேலே இருக்குது. இதெல்லாம் பண்ணோம்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடும். கண்டிப்பாக வந்து அடுத்த பகுதி 2ல் வந்து மற்ற கேள்விகளுக்கான பதிலை நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த மலேசியன் கோவக்காய் பதியத்தை விவசாயம் பண்ணுங்கள். நல்ல லாபகரமான ஒரு விவசாயம் தான். யாருக்காவது தேவைப்பட்டால் என்னை தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். நன்றி.